வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று விஷ்ணுங்கடாட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கலகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்பவர் விநாயக மூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தின் இளம்பரை போல மயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமசே. திகட சக்கர சமூக மைந்தலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க
ஈழத்தமிழ் மூன்றும் தா என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரில் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுகுடல் பட்டியார். அந்த வகையிலே விநாயகனை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம். கும்பிட்ட குளம் காக்க வேண்டும், கும்பிட்ட குளம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை நீ தீர்க்க வேண்டும், குறைகளை நீ தீர்க்க வேண்டும், கும்பிட்ட குளம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை நீ தீர்க்க வேண்டும், குடங்களும் நலங்களும் வழங்கிடவா, நலங்களும் வழங்கிடவா, நாடிய பொருள் கூட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும், எல்லாரும் விநாயகனே உன்னுகளை தான் பாட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும். குட்டிகள் பல போட்டு தின்ன பொழுக்கத்தை உனக்காக படைத்தோ, உனக்காக படைத்தோ, குட்டிகள் பல போட்டு பணித்தோ, தின்ன பொழுக்கத்தை உனக்காக படைத்தோ, அதிகமுள் மலர்கண்டு உருகிடவா, அதிகமுள் மலர்கண்டு உருகிடவா, நாடிய பொருள் கூட வேண்டும், எல்லாரும் விநாயகனே உன் புகழை பாட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும். தும்பை மலர் கொண்டு சேர்த்தோ, நல்ல தூய விரதத்தை காத்தோ, விரதத்தை காத்தோ, தும்பை மலர் கொண்டு சேர்த்தோ, நல்ல தூய விரதத்தை காத்தோ, கணபதி உடனே அருகில்வா, கணபதி உடனே இடவா, கணபதி உடனே மகிழ்வுடன் வா, நாடிய பொருள் கூட வேண்டும், விநாயகனே உங்களை தான் பாட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும். வித்தகன் அருளால் நன்றி நன்றி நன்றி. வித்தகன் அருளால், விற்பதன் அருளால் தேவயாகம், பிரம்மயாகம், பிதுர் யாகம், சதுர் யாகம், புத்திரகாமேஷ்டி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதியோ செய் போகம், போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பெரிய கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபிரானார்க்கு வாய்கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் உடம்பு ஒண்ணுன்னு சொல்றார். உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம். அவர் பாடிய பாடல் மொத்தம் 3000. அந்த புத்தகத்துக்கு பேர் நூலகம், அதுதான் திருமந்திரம் என்ற நூல். அந்த நூலிலே 3000 பாடல்கள். அதுல ஒரு பாட்டு இந்த பாட்டு, உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பு ஒண்ணுன்னு சொல்றாரு. அப்படின்னா கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த மனித உடம்பையும் நினைக்கணும். யாரு கேட்கிறா? கேட்கவும் ஆள் இல்லை, சொல்லவும் ஆள் இல்லை, சொல்றதுக்கு ஆள் இருந்தாலும் ஏத்துக்கிற மனப்பக்குவம் முதல்ல இல்லை. தவறை தவறாக எண்ணினால்தானே தவறாகும். செய்யவே இல்லைன்னு வாதாடினா அப்புறம் எங்கிட்டு திருந்துறது? ஆக இப்படியெல்லாம் உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம் அப்படின்னு கட்டிய கோயில் சிதம்பரம் நடராசர் கோயில். சிதம்பரம் நடராசருடைய கோயிலும் மனித உடம்பு ஒன்று போல. எது போல? அந்த கோயிலில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டும் ஒன்று போல. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயிலில் வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்புல 72,000 தசை நாறுகள், நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி 72,000. இந்த உடம்புல நவதுவாரம், 9 வாசல். அந்த கோயிலையும் 9 வாசற்படி. சாமி இருக்கும் இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கும் இடம் கருவறை. எல்லா கோயிலையும் கதவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும். ஆனா நடராசர் கோயில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து
இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும். காரணம், உடம்பு வைத்தே கட்டிய கோவில். இந்த உடம்பு 2 கூறு, ஒன்னு வலக்கூறு ஒன்னு இடக்கூறு. ஆக இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு, இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆய்வாளர்கள்லாம் ஆய்வு செய்து சொல்கிறார்கள், நடராச பெருமானுடைய கால் பெருவிரல் இருப்பது பூமத்திய ரேகை நிலை என்று. அப்படி அதிசயம் மிகுந்த அறிவியல் வளராத காலத்திலே கட்டியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு மதிநுட்பம் உடையவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு இதுபோல எண்ணற்ற கோயில்கள் உண்டு. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில், அத்தனை கோயிலும் மன்னர்கள் காலத்தில் கட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு தத்துவத்தை நமக்கு கற்பிக்கிறது. அதுபோல சிவனுடைய ஆலயங்கள், கோயில் வெண்ணி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோயில் வெண்ணின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஈசனுக்கு பெயர் கரும்பீசுவரர். கோயிலுக்கு கருவறையில் ஒரு மூட சர்க்கரையை கொட்டி வைத்தாலும் எறும்பு தீண்டுவதில்லை. அதே சர்க்கரையிலிருந்து ஒரு கைப்பிடி அள்ளி கோபுரத்துக்கு வெளியில போட்டாச்சுன்னா அடுத்த வினாடியே அங்கே 1 லட்சம் எறும்பு வருகிறது. இன்றும் நடக்கு. அதுபோல புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா வேந்தன்பட்டின்னு ஒரு ஊர். அங்கேயும் ஒரு சிவன் கோயில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. நெய் நந்தீஸ்வரர் கோயில்னா எல்லாருக்கும் தெரியும். ஆக நந்திக்கு நெய் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அந்த நெய்யில இன்று வரை எறும்பும் இல்லை, ஈயும் வருவதில்லை. அதுல மீதம் இருக்கிற நெய்யை பக்கத்தில் இருக்கிற கிணத்துல ஊற்றுகிறார்கள். அந்த கிணற்றிலும் ஈயும் வருவதில்லை, எறும்பு வருவதில்லை. அப்படி என்றால் இறையருள் ஒன்று இருப்பது உண்மைதானே? எத்தனை சாத்தியங்கள்! தென்காசி குற்றாலம் போனவர்களுக்கு தெரியும். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் ராஜகோபுரத்தில் கால் வைத்த உடனே காற்று நம்மளை வெளியில தள்ளும். மீறி நடந்தோமானால் காற்று நம்மளை உள்ளே தள்ளும். அப்படி ஒரு சுழற்சி அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிறது. அதை ஏற்படுத்தியது யார் என்றால் பாண்டிய மன்னர்கள். 1800களிலே கட்டப்பட்ட கோபுரம். காற்று ஆரியங்காவு கணவாய் வழியாக பொதியமலை சாரல் வழியாக வரக்கூடிய காற்றை தடுத்து நிறுத்தி அமைத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு இயற்கையே மாற்றி அமைக்கும் வல்லமையும் அறிவும் தமிழனுக்கு இருந்ததென்றால் இதை விட வேற என்ன சான்று வேண்டும்? அப்படி அற்புதமான விஷயங்கள் இந்த நாட்டிலே உண்டு. அது மட்டுமல்ல, நந்தி இல்ல, சிவலிங்கம் இல்ல, கொடிமரம் இல்ல, பலிபீடம் இல்ல, எதுவுமே இல்லாம ஒரு சிவன் கோயில் இருக்கே. கோயில்னா சிவன் கோயில்னா சிவலிங்கம் இருக்கணும், நந்தி இருக்கணும், கொடிமரம் இருக்கணும். இத்தனை இல்லாமல் ஒரு கோவில் இருக்கு. பாண்டிய நாட்டில் பிறந்த திருவாதூர் அடிகள் என்று சொல்லக்கூடிய மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட திருவாசகம் பிறந்த ஊர் எனது ஊர் அருகிலே திருப்பரந்துரை என்ற ஆவடையார் கோயில். சிவலிங்கம் இல்லை, நந்தி இல்லை, கொடிமரம் இல்லை, பலிபீடம் இல்லை, இத்தனையும் இல்லை. அகத்திக்கரையும் பாகற்காயும் படைக்கப்படுகிறது. அற்புதமான சிவன் கோயில். ஐயாவுக்கு பெயரோ ஆத்மநாத சுவாமி, அம்பாளுக்கு பேரோ யோகாம்பாள். ஒரு முறை போய் வாருங்கள், அனைவருக்கும் யோகம் கிட்டும் என்ற நல்ல அற்புதமான ஆலயங்கள் எல்லாம். ஆலயம் தொழுவது சாலவு நன்று அந்த கிழவி. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பார்கள். கோயில் விளங்க குடி விளங்க என்று நாம் எல்லாம் ஆலயங்களை தொழுது நம்மை நெறிப்படுத்துவதற்காக கட்டிய இந்த ஆலயங்கள் ஆன்மீகங்கள். ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்று. ஆன்மீகத்திலிருந்து அறிவியலே வந்தது. ஆனாலும் இந்த உலகத்திலே எதெல்லாம் நடக்கக்கூடாது அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் வேதனையான விஷயம். இருந்தாலும் உலகத்திலே மூத்த கோயில், முதல் கோயிலாக சொல்லப்படுவது உத்தரகோசமங்கை மரகத நடராசர். மரகத நடராசர் சிலை செய்திருக்கக்கூடிய கல்லு ஒரு இஸ்லாமியர் கொண்டு போய் கொடுத்தார். கிழவன் சேதுபதி இடத்திலே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களிலே கிழவன் சேதுபதி தான் அந்த சிலையை செய்து வைத்தவர் என்பது வரலாறு சொல்லுகிறது. இப்படி நிறைய விஷயங்கள் அதிசயங்கள் உண்டு. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது கோயில் எல்லா நேரமும் சுத்தமா இருக்கும். உடம்பு சுத்தமா இருக்குமா? ஏதாவது ஒரு விதத்தில் அசுத்தப்பட்டு விடும். அந்த அசுத்தத்தை போக்குவதற்கு 2 விதம் கண்டார்கள். ஒன்று நீரால் ஆனமயம், ஒன்று வாய்மையால் ஆனமயம். ஒன்று வாய்மை என்றால் என்ன? சுத்தம். அசுத்தத்தை போக்குவதற்கு சத்தியத்தை கடைபிடிக்கணும். அடுத்து நீரால் ஆனமயம்னா நீராடணும், குளிக்கணும். நீராடி நீராடி அப்படின்னா 2 தரம் குளிக்கிறதா? ஒரு தரம் தான் குளிக்கணும். முதல்ல தண்ணீர்ல குளிக்கணும், பிறகு விபூதி என்ற நீராடி என்று தத்துவத்தை கண்டார்கள். அந்த வகையிலே இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பவர் யார், அழுபவர் தெரியும் போது. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. சிரிப்பவர்கள் மனித சாதி, சிரிப்பவர்கள் மிருகஜாதி. மனிதன் என்னும் போர்வையில் வாழும் நாட்டிலே, மனிதன் என்னும் போர்வையில் வாழும் நாட்டிலே, இது என்றும் நேர்மை என்றும் எழுதி வைத்தான் எங்கிலே.
எழுதி வைத்தான் ஏட்டிலே ஆணவச்சிரிப்பு தலைகுனிய வைப்பதா சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அதை கேள்வி கேட்டால் பார்த்து நிற்பதோ நாடர்கள் பார்க்கிறேன் நேரவரும் கேட்கிறேன் பூனையல்ல புலிதான் என்று போக காட்டுகிறேன் இங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் சிரிப்போ நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது சிரிப்பவர் யார் எழுபவர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான், பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் பிறந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம். அடுத்த மாதம் அறுக்க வேண்டிய வயலுக்குள்ள வண்டியை விட்டு ஓட்டுறாங்க. இன்னத்தை சொல்றது, சோறு தின்னுட்டு தான் எல்லாரும் வாழணும், சோறு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. ஆனால் அந்த மாவட்டத்தில் என்ன நடந்தது, அடுத்த மாதம் அறுக்க வேண்டிய வயலுக்குள்ள அதிகாரியை உள்பட பெரிய பாதுகாப்போட விவசாய நிலத்துக்களை வண்டியை விட்டு ஓட்டினா ஒருத்தருக்கும் மனசு பதவதைக்கலையே. எங்கோ யாருக்கோ நடக்குது என்று எண்ணி இருந்தோம், நாளை நமக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் பாடினார் அவர் அப்பவே, வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று. வள்ளலாருக்கு வயசு 7 இருக்கும்போது அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்கம். தம்பியை கூப்பிட்டு சொல்றாரு, அண்ணன் ராமலிங்கம் செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வந்திருப்பா, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ராமலிங்கம் அங்கே போனாரு. செட்டியார் கேட்குறாரு, எங்கேயா உங்க அண்ணன் வரலையான்னு. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், என்னைய வர சொன்னாருன்னு சொல்ல செட்டியார் கொஞ்சம் கோவப்பட்டார். முன்னாலே சொல்றது இல்லையாப்பா, ஏற்கனவே சொல்லியிருந்தா நான் வேற ஆளை ஏற்பாடு பண்ணியிருப்பேனே, திடீர்னு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்களேன்னு அவர் கோவப்பட்டார். ஆனாலும் வள்ளலார் கேட்டாரு, ஐயா காய்ச்சல் என்ன ஒரு வாரத்துக்கு முன்னால கடிதம் போட்டா வீட்டுக்கு வரும் உங்களுக்கு சொல்றதுக்குன்னார். கடிதம் போட்டா வீட்டுக்கு வரும், எப்போ வரும் எப்படி வரும் யாருக்காவது தெரியுமா? அதான இயற்கை. உடனே செட்டியார் சொன்னார், வந்த வேலையை பாருங்கன்னாரு. நான் வேணா பெரிய புராணம் படிக்கவான்னாரு. படிச்சாரு. 1 மணி நேரம் எப்படி கடந்தது என்று அறிய முடியவில்லை. அவள் அற்புதமாக வள்ளல் பெருமானார் பெரிய புராணம் பாடி இருக்கிறார். இப்ப செட்டியார் ஒன்று சொன்னார், ராமலிங்கம் நாளைக்கு நீங்களே வாங்க, உங்க அண்ணனை வர வேண்டான்னு சொல்லுங்கன்னார். நிலைமை அப்படியே தலைகீழா மாறி போச்சு. அண்ணன் வல்லேன்னு கோவப்பட்ட செட்டியாரு இப்ப அண்ணனை வர வேண்டான்னு சொல்லுங்கிற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. மாற்றம் ஒன்றுதான் மாற்ற இயலாதது. உடனே அவர் சொன்னார், நீங்க தனியாவே வந்திருப்பீங்க, அது நடந்தே வந்தீங்க, போகும்போது நீங்க நடந்து போக வேண்டாம், நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புறேன், அதில் ஏறி போங்கன்னு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புனார். சும்மா அனுப்பல, வெகுமானமா கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புனார். எவ்வளவு கொடுத்துருப்பாரு, ஒரு 1000 2000 5000 10000 ஒரு சாக்கு நிறைய பணத்தை கட்டி கொடுத்தாரவங்க. ஒரு சாக்கிலே பணம் கட்டுற அளவுக்கு நாட்டில் ஆள் இருந்திருக்காங்கன்னா அப்ப நாடு எவ்வளவு பெரிய வல்லரசு நாடா இருந்திருக்கணும். இந்தியா பெரிய பணக்கார நாடா தான் இருந்திருக்கு. பல பேர் பலவிதமா கொள்ளையடிச்சு 150 லட்சம் கோடியை கடன் வாங்கி வச்சிருக்காங்க. யாரு கட்டுறதுன்னு தெரியல, எல்லாம் மக்கள் தலையில தான் சுமத்தப்படுது. இருந்தாலும் இந்த மக்களுக்கு புரியுதா என்னங்கிறது இல்லை. இதை சரின்னு பேச ஒரு கூட்டம் தர்றாங்க, அதான் பெரிய வைத்தியத்தில் இருக்கு. ஆகையினால இந்த வள்ளல் பெருமானார் இப்படி வரும்பொழுதே என்ன பண்ணாரு, ஒரு மூட்டை பணத்தையும் பாலும் கிணத்துல தூக்கி போட்டு போனாருங்க. மனசு வருமா? பணத்தை யாராவது தெருவில் போட முடியுமா? 2 பேர் தான் அந்த மாதிரி தூக்கி போடு, ஒன்று வள்ளலார் ஒன்று பட்டினத்தார். அவர் 9 கோடி சொத்தை தெருவில் போட்டு வீதிக்கு வந்தார். இவர் வர்ற வழியில் ஒரு மூட்டை பணத்தையும் பாலும் கிணத்துல போட்டார். ஒரு நாள் வள்ளலார் திண்ணையில் படுத்திருக்கிறாரு. ஒரு களவாணி பையன் அவர் காதில் இருந்த கடுக்கனை கலட்ட வந்துட்டேன். வந்து உட்காந்து கடுக்கனை கலட்டிகிட்டே இருந்திருக்கேன். காதில் ஒரு வைர கடுக்கன் கிடந்திருக்கு. கடுக்கனை கழட்டும் போதே முழிச்சுக்கிட்டார் வள்ளலார். முழிச்சவர் எந்திரிக்கலை. சரியாதான் இல்லாத மேலேயுமே வருமப்பட்டு தானே கலட்டுறேன், போயிட்டு போகிறேன் அப்படின்னு படுத்திருந்திருக்காரு. ஆனாலும் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஒத்த கடுக்கனை விற்க கொண்டு போனால் இன்னொரு கடுக்கன் எங்கன்னு கேட்பாங்கல்ல.
ஒத்த கடுக்கனோட வந்தால் நீ களவாண்டு வந்தியாடான்னு சந்தேகம் வந்துருமே, பாவம் எடுத்தது எடுக்கிற ரெண்டையும் கொடுப்போம் அப்படின்னு நினச்சி வள்ளலார் என்ன பண்ணார், தூக்கத்திலே புரண்டு படுக்கிறது மாதிரி இந்த பக்கம் இருக்கிற கடுக்கனையும் கொடுக்கணுமேனு புரண்டு படுத்தாராம். களவாணி பயலுக்கே புத்தி வந்து உட்கார்ந்து அழுக ஆரம்பித்தேன். வள்ளலார் எதிர்ச்சி, யாரப்பா நீங்க உட்கார்ந்து அழுகிறான்னு கேட்குறாரு. ஐயா திருட வந்தேன், நீங்க எனக்கும் உதவி செய்ய இன்னொரு கடுக்கனை கொடுக்க புரண்டு படுத்திய பாருங்க, அப்பவே எனக்கு புத்தி வந்தது, இனிமே இந்த தப்பை செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு கும்பிட்டேன். வள்ளலார் சொன்னாரு, நீ கும்பிடக்கூடாதுப்பா, நான் தான் உன்னை கும்பிடணும், நான் தான் என்ன உன்னை கும்பிடணும், நீ தான் என்ன மன்னிக்கணும்னாரு. அவன் பதறிப்போனா, நான் களவாணி போய் எப்படியா மன்னிக்க முடியும், இல்லையப்பா இவ்வளவு நாளா இந்த கடுக்கன் என் காதில் இருந்தது, எனக்கு தேவை என்று எண்ணி இருந்து விட்டேன், இப்பத்தான் புரியுது இதுவும் உனக்கு உதவாது என்று உணர்த்த வந்த கடவுளப்பா நீ, அதனால நீ தான் என்ன மன்னிக்கணும், நான் உன்னை கையெடுத்து கும்பிட்றேன். எப்படி இருக்கு? வள்ளலாருடைய கொள்கையை கடைபிடித்து வாழ்வர் எத்தனை பேர் இருக்கிறோம்? பக்கத்தில் தானே வாடிமனைப்பட்டின்னு ஒரு ஊர், 50 ஆண்டுகளுக்கு மேலாக வள்ளலாருடைய அந்த கொள்கையை பின்பற்றி வாழும் அந்த கிராமம் பெரிய மதிப்பிற்குரிய கிராமம் இல்லையா, வாடிமனைப்பட்டி. ஒருவேளை சாப்பாட்டை கூட நம்மளால் தியாகம் பண்ண முடியலைன்னா நாட்டில் எதை செய்ய போகிறோம் நினைச்சு பாருங்க. அந்த வள்ளல் பெருமானார் மேலேயே வழக்கு, கடலூர் மாவட்டம் கடலூர் நீதிமன்றத்தில். அதுக்கு ஆறுமுக நாவலர் சேர்ந்து 13 பேர் ஒரு குழுவாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாச்சு. எதுக்காக? வள்ளலார் என்ன தப்பு பண்ணாரு? மலை உடைச்சாருனா, மண்ணள்ளி வித்தாருனா, இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சாருனா? இல்லையே, அவன் பூரா நல்லா இருக்கான் நாட்டில். ஆனால் வள்ளலார் பாடிய திருவருட்பா தப்புன்னு வழக்கு தொடுத்து விட்டார்கள். ஆனால் வள்ளலாருடைய நீதிமன்ற உத்தரவு வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு வள்ளலார் நீதிமன்றத்துக்கு நுழைஞ்சாரு. உட்கார்ந்துருந்த எல்லாரும் எந்திரிச்சு கும்பிட்டா. ஏன் அத்தனை பேரும் கும்பிட்டதை விட ஆச்சரியம் என்னன்னா, நீதிபதியும் வழக்கு தொடுத்த ஆறுமுக நாவலரும் கும்பிட்டார். இப்போ நீதிபதி கேட்கிறார், நீதானே அவருக்கு எதிரி, நீதானே வழக்கு தொடுத்த, நீ ஐயா கும்பிட்டேன்னாரு. அவர் சொன்னார், என்னன்னு தெரியலங்க, அவரை பார்த்தா கும்பிடன்னு போல தோணிடுச்சு, என்னை அறியாம கும்பிட்டேன்னாரு. என்ன காரணம்? வள்ளலார் பாருங்க, எதிரிக்கு கூட வள்ளலாரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு, எதிரிக்கு கூட வள்ளலாரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு. இன்னைக்கு நம்மளும் சில பேரை பார்த்தா கும்பிட்றோம் நம்மளை அறியாம, ஏன்னா அன்பினால சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்கணும்னு தோணுது. படுத்துறாங்களே, என்ன பாடுபடுத்துறாங்க. எங்க இந்த ஏழை எளிய மக்கள் படும் பாட்டை யார் படுவா? ஆனாலும் இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது, அழகான இடம், இந்த இடத்திலே குறிஞ்சி நிலம், குமர கடவுள் கந்தப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். இங்கே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்று அருணகிரியாருடைய வாக்கின்படி வினை வெதும்பி செய்ய ஆலயங்களை கண்டோம். அந்த ஆலயத்தின் மூலமாக இந்த ஆன்மாவை பக்குவம் செய்தோம். அந்த பக்குவத்தின்படி இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஒன்றை